வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம இந்தியா ஸ்ரீலங்கா நாடுகள் சம்மந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான இஷ்யூஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று கச்சத்தீவு இஷ்யூ, ரெண்டாவது ஃபிஷர்மேன் இஷ்யூ. இந்த ரெண்டு விவகாரங்களையும் இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் கையில் எடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்தியாவில் இப்போ நடக்க போகிற லோக்சபா எலெக்ஷன்ஸ். இந்தியன் பாலிட்டிஷியன் சில பேர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ரியாக்ஷனாக ஸ்ரீலங்கன் சைட்லேருந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த இஷ்யூஸ் டொமஸ்டிக் லெவலில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் டெவலப்மெண்ட்ஸை ஏற்படுத்திக்கிட்டு வருது. இந்த கச்சத்தீவு இஷ்யூ, ஃபிஷர்மேன் இஷ்யூ, இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு ப்ராப்பரான ஐடியா இல்லை, கிளாரிட்டி இல்லை. நிறைய பேர் இதை எமோஷனலாக பார்க்குறாங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த விவகாரங்கள் உருவானதுக்கான காரணம் என்ன, இதை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். அது இல்லாமல் இந்த இஷ்யூஸ்க்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் எப்படி கொண்டு வருது, இதையும் நம்ம யோசிக்கணும். இந்த ரெண்டு இஷ்யூஸையும் நான் இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். முதல்ல கச்சத்தீவு இஷ்யூவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கச்சத்தீவு அப்படிங்கிறது இந்தியா ஸ்ரீலங்கா இடையே இருக்கக்கூடிய ஒரு தீவு, ஐலண்ட். இது ஒரு சின்ன ஐலண்டு தான். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 285 ஏக்கர்ஸ். ஆனால் இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, அதாவது புவிசார் அரசியலை வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஐலண்டுடைய லொக்கேஷன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. காரணம்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்குது. ஃபிஷர்மேனுக்கு இந்த ஐலண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட். அது இல்லாமல் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த கச்சத்தீவு இந்த ரெண்டு நாடுகளுக்கு முக்கியமான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. சரி, கச்சத்தீவு எப்படி ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரோலில் போச்சு? 1974 இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க. ஏன் இந்த ரெண்டு ஒப்பந்தங்களையும் சைன் பண்ணுறாங்கன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேண்ட் பார்டர் கிடையாது, மேரிடைம் பார்டர். மேரிடைம் பார்டர் அப்படிங்கிறது அந்த சீல தான் பார்டர் இருக்கும். அந்த பார்டரை டமார்கேட் பண்ணுறாங்க கிளியராக. எந்த பகுதி ஸ்ரீலங்கானுடைய கண்ட்ரோலில் போகும், எந்த பகுதி இந்தியாவுடைய கண்ட்ரோலில் வரும் அப்படின்றத டீலைனேட் பண்ணுறாங்க. 2 அக்ரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் 1974, இது பால்க் ஸ்ட்ரைட் ரீஜனில் டீலைனேட் பண்ணுது. செகண்ட் அக்ரிமெண்ட் 1976, இது கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜனில் டீலைனேட் பண்ணுது. இந்த அக்ரிமெண்ட்ஸ் கீழே நிறைய விஷயங்கள் முடிவெடுக்கப்படுது. அது ஒரு முக்கியமான முடிவு, கச்சத்தீவு இதனுடைய கண்ட்ரோல் ஸ்ரீலங்கா கீழே போகுது. அது இல்லாமல் இன்னொரு ஐலண்ட் வேட்ஜ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கண்ட்ரோல் கீழே வருது. அது இல்லாமல் ஃபிஷர்மேன் ரைட்ஸ் பற்றியும் இந்த அக்ரிமெண்ட்ஸ் பேசுது. சரி, கச்சத்தீவு ஐலண்ட் இந்த 2 அக்ரிமெண்ட்ஸ் இதுக்கு கீழே ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரோல் கீழே போகுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா தான் இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டேட்டுக்கு கச்சத்தீவு ஐலண்டை சீடு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சீடு அப்படின்றது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு வாலண்டரியாக ஒரு பகுதியை விட்டு கொடுக்கறது, இதுதான் சீடிங். ஒரு காலத்தில் நம்ம பெருபாரி அப்படின்ற ஒரு ரீஜனை ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு சீடிங் பண்ணோம் 1960 நினைக்கிறேன். இது எக்ஸாம்பிள் ஆஃப் சீடிங். எப்போல்லாம் நம்ம சீடிங் பண்ணுறோமோ, இந்தியா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சேஞ்சை கொண்டு வந்து தான் அதன் மூலமாக ஒரு டெரிட்டரியை இன்னொரு நாட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராமலே இந்தியா கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருச்சு, இது தப்பு, சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம லீகலாக பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவு இந்தியாவுடைய கண்ட்ரோல் கீழேயும் இல்லை, ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரோல் கீழேயும் இல்லை. அதாவது லீகல் கண்ட்ரோல் சொல்கிறேன். இப்போ லீகலாக கான்ஸ்டியூஷனாக பார்த்தீங்கன்னா அது அன்டெமார்கேட்டடாக இருந்தது. 1974க்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒரு காலத்தில் ராமநாதபுரம் ராஜாஸுடைய கண்ட்ரோல் கீழே இருந்தது. ஆனால் மாடர்ன் பீரியடில் 20th centuryல இட் வாஸ் நாட் டெமார்கேட்டட். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது இந்தியாவுடைய ஒரு ரீஜனாகவும் இல்லை, ஸ்ரீலங்கா கீழே வரக்கூடிய ஒரு ரீஜனாகவும் இல்லை. அப்போது 1974 என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த கச்சத்தீவினுடைய கண்ட்ரோல் வந்து ஸ்ரீலங்கா கீழே போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுது. இது இந்தியாவும் ஒப்புதல் அளிக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம இந்த மாதிரி விட்டு கொடுத்தோம் அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, கச்சத்தீவு இந்தியாவுடைய கண்ட்ரோல் இருந்ததுன்னா அது இந்தியாவுக்கு பெட்டராக இருந்திருக்கும். ஆனாலும் இதை ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம அக்ரி பண்ணிட்டோம். சரி, ஏன் அக்ரி பண்ணோம்? இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியா நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்க. 1971
வார் முடிஞ்சு பங்களாதேஷ் அப்படின்ற நாடு உருவாகுது. சவுத் ஏஷியாவில் ஏற்கனவே இந்தியாவுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பாகிஸ்தானோட இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டிருக்கோம். அதேமாதிரி சைனாவோட சண்டை போட்டிருக்கோம். இந்த நாடுகளுடைய அச்சுறுத்தல் இருக்குது. அது இல்லாமல் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதே ஒரு பெரிய சேலஞ்ச். அந்நிய சக்திகள் அவங்களுடைய ஏகாதிபத்தியத்தை இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அது இல்லாமல் ஸ்ரீலங்கா சைனா நாட்டினுடைய ஏகாதிபத்தியத்துக்கு கீழேயோ அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் கீழேயோ போகக்கூடிய வாய்ப்பு வருது. ஒரு காலத்தில் அங்கே இருந்த ஸ்ரீலங்கன் ஃப்ரீடம் பார்ட்டி, சோஷியலிஸ்ட் பார்ட்டி, அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்ரீலங்கா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்மளால் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் பார்க்க முடியுது. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்ரீலங்காவோட ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தணும், ஸ்ரீலங்காவை நம்ம ஒரு அலையாக மாற்றணும். அதனால் நம்ம ஒப்பந்தங்களை சைன் பண்ணுறது மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்டு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கால்குலேஷன் தான். அப்போ சில விஷயம் நமக்கு தேவை, அதுக்கு சில விஷயத்தை விட்டு கொடுத்தா தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற பேசிஸில் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரோலில் போயிடுது. அதே நேரத்தில் இந்த வேட்ஜ் பேங்க் அப்படின்ற அந்த பகுதி இந்தியாவுடைய கண்ட்ரோல் கீழே வருது. இந்த வேட்ஜ் பேங்க் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் உள்ள ஒரு பகுதி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. இப்போ வேட்ஜ் பேங்க் வந்து இந்தியா கெயின் பண்ணுது, கச்சத்தீவு வந்து இந்தியா லூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம், ஒரு கிவ் அண்ட் டேக். ஆனால் கச்சத்தீவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஐலாண்டு தான். நான் சொன்னது போல் அது இந்தியா கண்ட்ரோலில் இருந்திருந்தால் இந்தியாவுக்கு அது பெட்டராக தான் இருந்திருக்கும். ஸோ லீகல் பொசிஷன் இதுதான். ஒரு சில கேசஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கு. இந்த கச்சத்தீவை நம்ம ஸ்ரீலங்காவுக்கு விட்டு கொடுத்தது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு போயிருக்கு. ஆனால் கோர்ட்டு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் படி நம்ம சீடிங் பண்ணலை, சீடிங் பண்ணாதான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை, சீடிங் பண்ணாததுனால கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை, இது ஸ்ரீலங்கா கிட்ட போனது செல்லும் அப்படின்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு. சரி, கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியுமா? நிறைய அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி மீட்டெடுக்கிறது இதை யாரும் சொல்கிறதில்ல. டெக்னிக்கலாக லீகலாக பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஸ்ரீலங்காவே இதை விட்டு தரணும், இந்தியா அதை ரிட்டர்ன் எடுத்துங்க. அதாவது ரிட்டர்ன் எடுத்துங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் ராஜா கீழே இருந்தது. அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த தீவை இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம், நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம், இந்தியாவினுடைய ஒரு பார்ட்டாக இந்த ஐலாண்டை நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, இந்தியா ஃபோர்ஸபுளாக அந்த ஐலாண்ட் எடுக்கணும், மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சு நம்முடைய கண்ட்ரோல் எடுக்கணும். ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. ஸ்ரீலங்கா விட்டு கொடுக்குமானா அதுவும் சாத்தியக்கூறு கம்மி. 50 வருஷம் முன்னாடியே ஸ்ரீலங்காவுடைய கண்ட்ரோல் கீழே அது போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ரெண்டாவது, இந்தியா அதை ஃபோர்ஸபுளாக எடுக்கலாமா? இப்படி எடுத்தாலும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்தியன் ஆக்ஷன் வந்து ஒரு ஹார்டு பவரை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷனாக நிறைய நாடுகள் இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு இருக்கும். அது இல்லாமல் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை கேள்விக்கு உள்ளாகும். அது இல்லாமல் இந்த கச்சத்தீவு இஷ்யூவை பற்றி இந்தியா அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறது, அதை ரிட்ரீவ் பண்ணுறதை பற்றிலாம் பேசுகிறது, ஃபர்தராக ஸ்ரீலங்காவை சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே புஷ் பண்ணும். சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் அதிகமாகிடும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. சரி, இதுக்கு சொல்யூஷன் என்ன அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷர்மேன் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்தியன் ஃபிஷர்மேன் நிறைய பேர் வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, அடிக்கடி இலங்கையினுடைய அந்த நேவி எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு சில நேரத்தில் எங்களுடைய ஃபிஷர்மேனை அவங்க சாகடிச்சிருக்காங்க அப்படின்றது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்கன் நேவி அவங்களுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இந்தியன் ஃபிஷர்மேனை இதுக்கு முன்னாடி கொண்டு இருக்காங்களான்னா ஆமாம், இது நடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறது, ஃபிஷர்மேனை அட்டாக் பண்ணி சாகடிக்கிறது கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் லா, கஸ்டமரி லா ஆஸ் வெல் அஸ் ட்ரீட்டி லா. அந்த மாதிரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனாலும் ஸ்ரீலங்கன் நேவி ஏன் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நிறைய இந்தியன் ஃபிஷர்மேன் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பார்டரை கிராஸ் பண்ணி ஸ்ரீலங்கன் சைடுக்கு போயிடுறாங்க. இந்த 1974-1976 அக்ரிமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த அக்ரிமெண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியன் ஃபிஷர்மேன் இந்த கச்சத்தீவு ஐலண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ்
இதில் அவங்களுக்கு ஃபிஷிங் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அவங்களுடைய நெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வலைகள், அதை அந்த கச்சத்தீவு ஐலண்டில் அவங்க ட்ரைவ் பண்ணலாம். அது இல்லாமல் அங்கே ஒரு ஷ்ரைன் இருக்குது, சர்ச் இருக்குது, அங்கே அவங்க வழிபடலாம். இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன், இந்தியன் ஃபிஷர்மேன் எல்லாம் சேர்ந்து அந்த ஷ்ரைனில் ஒன்று சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு ஐடென்டிட்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கே தவிர கச்சத்தீவு ஐலண்டில் இந்தியன் ஃபிஷர்மனுக்கு ரைட்ஸ் கிடையாது. சரி, அப்போது இந்தியன் ஃபிஷர்மன் எந்த முறையில் ஃபிஷிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மேரிடைம் பார்டரை கிராஸ் பண்ணி ஸ்ரீலங்கன் சைடுக்குள்ளே போயிடுறாங்க. ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மனும் சில பேர் இந்தியன் பார்டருக்குள்ளே வராங்க, மேரிடைம் பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியன் சைடுக்குள்ளே வருவாங்க. ஆனால் பெரும்பாலும் இதை கிராஸ் பண்ணி போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிஷர்மன் தான். நான் ஏன் இந்தியன் ஃபிஷர்மன் சொல்கிறேன், இந்தியாவை சேர்ந்தவங்க, ரைட்டா? அப்போது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அவங்க பின்னாடி நிற்கணும். அதே போல் ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலும் அதை நம்ம ஒரு நாடாக அதை நம்ம அனலைஸ் பண்ணோம். அதான் இந்தியன் ஃபிஷர்மன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போது இந்த ஃபிஷர்மன் ஏன் இந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணி போகிறாங்க? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்தியன் ஃபிஷர்மனும் சரி, ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மனும் சரி, இவங்க மெயினாக எங்கே ஃபிஷிங் பண்ணுவாங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா இடையே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியிலாம் ஃபிஷ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, இங்கே ஃபிஷிங் பண்ணுறது ஈஸி, ஷாலோவாக இருக்கும், ஆழம் அந்தளவுக்கு இருக்காது, ஃபிஷ்ஷஸை ஈஸியாக எடுத்துடலாம், ரொம்ப தூரம் போய் ஃபிஷ் பண்ண வேண்டாம், காஸ்ட்லியான பெரிய போட்ஸை அவங்க வாங்க வேணாம், செலவு கம்மி. ஸோ இந்த காரணங்களால் இந்த ஷாலோ ஃபிஷிங்கில் அவங்க ஈடுபடுறாங்க. ஷாலோ ஃபிஷிங் நான் சொல்கிறது போனால் இந்தியா ஸ்ரீலங்கா இடையே இருக்கக்கூடிய அந்த வாட்டர்ஸில் தான் அவங்க ஃபிஷ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் இங்கே ஃபிஷிங் பண்ண வர்றதுனால இங்கே ஃபிஷ்ஷஸ்னுடைய அந்த அவைலபிலிட்டி அந்த அளவுக்கு இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பார்டரை தாண்டி இன்னொரு நாட்டினுடைய அந்த கடல் பகுதிக்கும் போய் ஃபிஷ் பண்ணுறாங்க. இந்தியன் ஃபிஷர்மேன் நிறைய பேர் இந்த ட்ராலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய போட்ஸை வச்சுருப்பாங்க. ஸ்ரீலங்கன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா ட்ராலர்ஸை அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸ்ரீலங்கன் ஸ்டேட் இந்தியா மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டுன்னா, இந்தியன் ஃபிஷர்மேன் தான் ட்ராலர்ஸை வச்சுருக்காங்க, நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ராலர்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த ட்ராலர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய போட், இன்ஜின் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த ட்ராலர்லேருந்து வலைகளை உள்ளே இறக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த போட் என்ன பண்ணுன்னா, இந்த வலையோடு சேர்த்து அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். அப்போது அந்த வலைகள் என்ன பண்ணுன்னா, அந்த சீ பாட்டம் இருக்குல்ல, அதில் இருக்க மீன், ஸ்டார் ஃபிஷ், மிச்சம் அங்கே என்னென்ன உயிரினங்கள் இதெல்லாம் இருக்கோ இதை அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துடும், ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வரும். இது வந்து ஒரு அன்சஸ்டைனபிள் ஃபிஷிங் ப்ராக்டிஸ். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் வளம் இதனால் பாதிக்கும். அந்த மீன் முட்டைகள் இதெல்லாம் சேர்ந்து அழிஞ்சிடும். நிறைய நாடுகள் இந்த பாட்டம் ட்ராலிங்கை பேன் பண்ணிட்டாங்க. இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் ஃபிஷர்மன் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பாட்டம் ட்ராலிங்கை பண்ணுறாங்க. இந்த பாட்டம் ட்ராலிங்கை பண்ணுறது ஓவராலாக அந்த ரீஜனுடைய அந்த ஃபிஷரிஸை அஃபெக்ட் பண்ணுது. இது உண்மை தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது ஸ்ரீலங்கன் ஸ்டேட். இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா இது உண்மை. இந்த பாட்டம் ட்ராலர்ஸ், இந்த பெரிய போட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீலங்கன் சைடுக்குள்ளேயும் போய் ஃபிஷிங் பண்ணுறாங்க. இதனால் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மனுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துது. இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா இது உண்மை தான். எல்லா இந்தியன் ஃபிஷர்மனும் போகிறதுல ஒரு சில பேர் போகிறாங்க. இந்த போட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கும். இந்த பார்டரை கிராஸ் பண்ணும்போது அதை அலர்ட் பண்ணும். ஆனாலும் அதையும் தாண்டி போகக்கூடிய ஃபிஷர்மன் இருக்காங்க. ஆனால் சின்ன போட்ஸை எடுத்துகிட்டு போகிற ஃபிஷர்மனும் இருக்காங்க. அவங்ககிட்ட ஜிபிஎஸ்லாம் கிடையாது. ஒரு சில பேர் தெரியாமல் கிராஸ் பண்ணிடுவாங்க. இந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஃபிஷர்மனும் இருக்காங்க. ஆனால் ஃபிஷர்மன் நம்பர்ஸ் அதிகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடில் தான். பெரிய போட்ஸை வச்சு ஃபிஷிங் பண்ணுறதும் இந்த இந்தியன் ஃபிஷர்மன் தான். இந்த 1970s 80s நிறைய ட்ராலர்ஸ் இந்தியாவில் உருவாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணோம். இதில் நமக்கு ரெவென்யூ கிடச்சிது. இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அந்த பீரியடில் தான் இந்த பாட்டம் ட்ராலர்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படியே அந்த பக்கம் இலங்கை பக்கம் பார்த்தீங்கன்னா இலங்கை நாடு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபிஷிங்கையை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்போது எல்டிடிஇ போன்ற குரூப்ஸ்க்கும் ஸ்ரீலங்கன் ஸ்டேட்க்கும் இடையே உள்நாட்டு போர் நடந்தது, சிவில் வார் நடந்தது. அப்போது அந்த ஃபிஷிங்கையே பேன் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஃபிஷிங் அலோவ் பண்ணால் கடலுக்குள்ளே ஃபிஷிங் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் எல்டிடிஇ போன்ற குரூப்ஸ் உள்ளே வந்து அவங்க அங்கேருந்து அட்டாக் பண்ணுவாங்க, ஆபத்து இருக்குது அப்படின்ற அடிப்படையில் ஃபிஷிங்கை பேன் பண்ணிட்டாங்க. இது யாருக்கு சாதகமாக போச்சுன்னா இந்தியன் ஃபிஷர்மனுக்கு சாதகமாக போயிடுச்சு. அவங்க ஸ்ரீலங்கன் சைட்லேயும் போய் ஃபிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ட்ராலர்ஸை
இவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் 2009 எல்லாமே மாறுது. 2009 சிவில் வார் எண்டுக்கு வருது. எல்டிடியை ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்டிடியினுடைய சேலஞ்ச் வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஷ்ஷிங்கை அலோவ் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஃபிஷ்ஷிங் ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ ஸ்ரீலங்கன் சைடில் இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்தியன் ஃபிஷர்மேன் உள்ளே வராங்க, இது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது அப்படின்றத இவங்க குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அப்போ சிவில் வார் நடக்கிற வரைக்கும் இந்த ஃபிஷிங் இஷ்யூன்றதை பெருசாக யாரும் டிஸ்கஸ் பண்ணல, அனலைஸ் பண்ணல. ஆனால் இந்த சிவில் வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் சைடில் ஃபிஷிங்கை அலோவ் பண்ணுறதுனால இந்த ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேனும் இந்தியன் ஃபிஷர்மேனும் இன்றைக்கி பெரிய காம்படிட்டர்ஸ் ஆகிட்டாங்க. ரைட். ஸோ இதுதான் இந்த ஃபிஷர்மென் இஷ்யூ. சரி, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபிஷர்மேனும் சரி ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேனும் சரி இந்த ஷாலோ வாட்டர்ஸை மட்டுமே நம்பி இருக்காம தூரம் போய் மீன் பிடிக்கணும். இந்த கான்செப்டை டீப் சி ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. டீப்புங்கிறது இந்த ஓப்பன் சீல போய் ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறது. இந்த டீப் சி ஃபிஷிங்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெசல்ஸ் தேவை, இன்னும் சைஸில் பெரிய போட்ஸ் தேவை. இந்த போட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். இதுவும் ஒரு சேலஞ்ச். இண்டிவிஜுவல் ஃபிஷர்மேனால் வாங்க முடியாது, ஒரு சில பேரால் வாங்க முடியும், மற்றவங்களால் வாங்க முடியாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தரணும். இந்தியன் கவர்மெண்ட் இப்போ தான் சில ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கீம்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ்க்கு அதிகம் ஃபண்ட்ஸை இப்போ தான் பம்ப் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஆனாலும் கண்டிப்பாக இந்த ட்ராலிங் பார்த்தீங்கன்னா இன்னும் பல வருடத்துக்கு இருக்கும். இந்த ட்ராலிங்கை நம்மளால் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது. பட் லாங் டேர்ம் சொல்யூஷன் வந்து இந்த டீப் சி ஃபிஷிங் தான். அது இல்லாமல் இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய ஃபிஷ் ஃபார்மர்ஸ், இந்த மீனவர்கள் இந்த ஸ்ரீலங்கன் சைடுக்கு போய் ஃபிஷ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதுவும் அரசியலாக்கப்படுது. ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபிஷர்மேன் இல்லீகலாக கிராஸ் பண்ணுறத சுட்டி காட்டுறது கிடையாது. ஸோ இது வந்து இந்தியன் சைடில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி. ஸ்ரீலங்கன் சைட்லேயும் அவங்க என்ன பண்ணணும்னா, இந்தியன் சைடில் வர்றதை ஸ்டாப் பண்ணணும். அவங்க சைட்லேருந்து வர்றது நடக்குது, ஆனால் அந்தளவு கிடையாது. அதான் இந்தியன் சைட்லேருந்து போகிற அந்த கிராசிங் வந்து மெயினாக டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஆனால் ஸ்ரீலங்கன் சைடில் கண்டிப்பாக இந்தியன் ஃபிஷர்மேன் மேலே யூஸ் பண்ண ஃபோர்ஸை அவங்க ஸ்டாப் பண்ணணும். கண்டிப்பாக அட்டாக் பண்ணுறது, கொல்வது அப்படின்றது ஏற்புடையதே கிடையாது. இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகணும். இது ஸ்டாப் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் சைடு ஸ்ரீலங்கன் சைட் மேலே ப்ரெஷர் போடணும். டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த கில்லிங்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை நம்ம அக்கௌண்டபிள் ஆக்கணும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ ரெண்டு சைட்லேயும் நமக்கு சேஞ்சஸ் வேணும். இந்த சேஞ்சஸை கொண்டு வந்தால் தான் இந்த மீனவர் பிரச்சனைக்கு நம்ம ஒரு பெர்மனண்டான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். இதை தாண்டி வேற என்ன நம்ம யோசிக்கலாம்னா, கச்சத்தீவு ஐலாண்டை இந்தியா லீஸ்க்கு எடுக்கலாம். ஸோ அதை ஃபோர்ஸிபிளாக எடுக்கிறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. எடுத்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்லிட்டேன். பட் லீஸ்க்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்ட பேசி லீஸில் எடுக்கலாமா அப்படின்ற ஆப்ஷனை இந்தியன் கவர்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூக்கு இந்தியன் ஃபிஷர்மேன் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் இவங்க ஒன்று சேர்ந்து ஃபிஷிங் பண்ணுற மாதிரி கோஆப்ரேட்டிவ் ஃபிஷிங் கான்செப்டை நம்ம ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். ஸோ இது ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஃபிஷர்மேனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சொல்யூஷன்ஸை பற்றி நம்ம யோசிக்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனை இந்த பிரச்சனைகளுக்கு கொண்டு வரும். அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிக்காக இந்த கச்சத்தீவு விஷயம், ஃபிஷர்மேன் இஷ்யூவும் இழுக்கிறது சரியானது கிடையாது. இது எத்திக்கல் கிடையாது. நாட்டினுடைய நலனையும் மக்கள் நலனையும் மீனவர்களுடைய நலனையும் மைண்டில் வச்சு லாங் டேர்ம் சொல்யூஷனை ரேஷ்னலாக லீகலாக தேடுறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். நன்றி.